ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம யூனிட் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் உள்ள ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 ஒரே மாதிரியான பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகிள் இருக்கு. அதோடைய மாஸ் வந்து 20 கிராம். இந்த 2 சார்ஜ் பார்ட்டிகளும் அது ஒரு 30 டிகிரிங்கிற இன்க்ளினேஷன் பிளேன்ல இருக்குது. அது போக இந்த பிளேன் வந்து ஸ்மூத்தா இருக்கிறதுனால இந்த சார்ஜ் பார்ட்டிகிள் மேல எந்த ஒரு இன்டர்னல் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆக போறது இல்ல. ஸோ இதுதான் டோட்டல் செட்டப். இந்த செட்டப்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹைட்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? அப்படி அப்படி இருக்கணும்னா அதோட இப்போ அது அதோட கண்டிஷன் என்னன்னா, இந்த சார்ஜ் பார்ட்டிகிள் 1 வந்து ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியமா இருக்கணும். 2 ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியமா இருக்கணும். ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் நான் கோஆர்டினேட் சிஸ்டத்தை நான் ஜென்ரேட் பண்றேன். இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் படி இது இந்த பிளேன் சர்ஃபேஸ் அலாங் த சர்ஃபேஸ் வித் எக்ஸ் ஆக்சிஸ் ஆகும், பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் ஒய் ஆக்சிஸ் ஆகும்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஐ வெக்டார் அப்படிங்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல யூனிட் வெக்டார், ஒய் 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 வெக்டார் ஜே வெக்டாருங்கிறது ஒய் ஒய் ஆக்சிஸ்ல யூனிட் வெக்டார் குறிக்குது. ஸோ யூனிட் வெக்டார் அப்படிங்கிறது வந்து அதுக்கு மேக்னிடியூட் ஒன்று, அதுக்கு டைரக்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ அது போக இந்த கிராவிட்டி வந்து டவுன்வர்டா ஆக்ட் ஆகுது, அதையும் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இப்போ வந்து ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகளும் பாசிட்டிவ்ங்கிறதுனால ரெண்டுக்கும் உள்ள ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்ஸ் ஃபோர்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதோட மேக்னிடியூட் மட்டும் கூலும்ஸ் லா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சுக்கிறேன். ஸோ கூலும்ஸ் லா படி F is equal to K டைம்ஸ் Q1 Q2 divided by R square. ஸோ இப்போ நம்ம K-யோட வேல்யூ 9 into 10 power 9 டைம்ஸ் Q1ங்கிறது வந்து பார்ட்டிகிள் 1ஓட சார்ஜ் குவான்டிட்டி, அது வந்து 2 டைம்ஸ் 10 பவர் -6. ஸோ இதோட வேல்யூனா கூலும்ல தான் இருக்கணும். அதோடைய கவுண்ட்ஸ், எலக்ட்ரான் கவுண்ட்ஸ் எல்லாமே கூலும்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அதோட சார்ஜ் வேல்யூ 2 10 பவர் -6 போட்டுட்டேன். அதே போல கியூட்டுங்கிறது வந்து சார்ஜ்டு பார்ட்டிகல் 2 உடைய குவான்டிட்டி, அதாவது சார்ஜ் குவான்டிட்டி, அது வந்து 2 கூலும்ஸ்ல தான் இருக்கணும். ஸோ இதுவும் எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் வந்து கூலும்ஸ்ல தான் இருக்கணும். 2 × 10 பவர் -6 போட்டாச்சு. அது போக ஆர் ஸ்கொயருங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் சார்ஜ் பார்ட்டிகல் 1 அண்ட் சார்ஜ் பார்ட்டிகல் 2 அப்படிங்கும்போது அது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் கூட நம்ம சொல்லலாம். டிஸ்பிளே வெக்டாருங்கிறதோட டிஸ்பிளேஸ்மெண்டோடைய லென்த் மேக்னிடியூட் எக்ஸாக்டா ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் டீன் எடுத்துக்கிறதுனால நான் டீன் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ டி ஸ்கொயர். ஸோ இதுதான் என்னுடைய மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடியது அந்த சார்ஜ் பார்ட்டிகல் 1 மேல. ஸோ வந்து இனிமேல் நான் இனிமேல் இதோ இந்த இந்த ஸ்டெப்போடைய 12th பாடம் முடிஞ்சது. 12th சிலபஸ் எல்லாமே முடிஞ்சது. இனிமேல் வந்து 11th பாடத்தை வச்சு தான் நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஸோ 11th நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். இதுக்கு என்னன்னா, இந்த சார்ஜ் பார்ட்டிகளுக்கு மாஸ் இருக்கிறதுனால, மாஸ் வந்து ஃபைனைட் லெவல்ல இருக்கு. 20 கிராம் இருக்கிறதுனால நம்ம கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து ஓரளவு ப்ளே பண்ணும். அதாவது இதே இது எலக்ட்ரானும் சார்ஜ்டு பார்ட்டிகல் தான். பட் அது வந்து நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல். பட் அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 பவர் -31 ரேஞ்சில் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எஃபெக்டா இருக்காது. அதை கம்பேர் பண்ணும்போது அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து பெருசா இருக்காது. அதனால நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணலாம். அதை ஆட் பண்ணாலும் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போறது இல்லை. ஏன்னா மாஸ் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கு. பட் இந்த கேஸ்ல வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட் வந்து இந்த பார்ட்டிகிள் வந்து அதோடைய மாஸ் வந்து ஒரு ஃபைனைட் லெவல்ல இருக்கிறதுனால அப்படியே கிராவிட்டியை நம்ம எடுத்துக்கணும். எல்லா ஃபோர்ஸையும் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ வந்து பேசிக்கா ஃப்ரீ பார்ட் டயக்ராம் வரைகிறேன். ஸோ பார்ட்டிகிள் மேல என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வரைவோம். ஸோ வந்து பார்ட்டிகிள் ஆப்வியஸா கிராவிட்டி ஃபோர்ஸ் W is equal to mg sin 30i minus cos 30j. அதாவது என்னுடைய கோஆர்டினேட் சிஸ்டம் படி கிராவிட்டி ஃபோர்ஸ் எப்படி இருக்குதுன்னா, mg mgங்கிறது மேக்னிடியூட், mgங்கிறது மேக்னிடியூட், இது வந்து யூனிட் வெக்டார். ஸோ யூனிட் வெக்டார் பார்த்தீங்கன்னா sin 30i பார்த்தீங்கன்னா இந்த இந்த mgலே பார்த்துக்கோங்க. இதுலயே பார்த்தீங்கன்னா sin 30. ஸோ இதை பார்த்தீங்கன்னா sin 30i வெக்டார். ஸோ வந்து இந்த வேல்யூ வச்சு பேசிக்கா sin 30i. ஓகே. ஸோ இது வந்து sin 30i. அப்புறம் இது வந்து cos 30j. ஸோ இது நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால cos 30j போட்டிருக்கேன். ஸோ ரைட். ஸோ கிராவிட்டி ஃபோர்ஸும் ஓகே. ஸோ நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இங்க வந்து இந்த பார்ட்டிகிளுக்கும் இந்த பிளேனுக்கும் கான்டாக்ட்ஸ் இருக்கிறதுனால நார்மல் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இது நார்மல் ஃபோர்ஸோட வெக்டர் பார்த்தீங்கன்னா n is equal to நார்மல், அதோட மேக்னிடியூட் டைம் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் ஸ்ட்ரெயிட்டா ij வெக்டர். அப்புறம் F வெக்டர், ஃபோர்ஸ் வெக்டர்ங்கிறது வந்து கூலும்ஸ் லாவில் வரக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வெக்டர். ஸோ இந்த ஃபோர்ஸ் வெக்டர் வந்து இந்த வெக்டருடைய இது வந்து ரிப்பல்ஸ் ஆகிறதுனால அவே ஃப்ரம் த ஆப்ஜெக்ட்ல இருக்கும். அப்படிங்கும்போது F வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் Fi வெக்டர். ஸோ இப்போ நான் வந்து
இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் படி இதோட எல்லா வெக்டாரையும், அதாவது இதோட கோஆர்டினேட் சிஸ்டம் படி எல்லா வெக்டாரையும் நான் கரெக்ட்டா மார்க் பண்ணிட்டேன். இது போக அத தாண்டி வேற எந்த வெக்டாரும் இல்ல. ஸோ நீங்க உங்களுடைய பெரிய டாஸ்க் என்னன்னா, இந்த வெக்டார கரெக்ட்டா நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்றது தான். இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் படி மார்க் பண்றது. ரைட். ஸோ ஃப்ரீ பாடி டயகிராம் ஓவர்ரைட். ஸோ கினெடிக் டயகிராம் பார்த்தோம்னாக்கா, மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். ஸோ ஆக்ஸலரேஷன் பார்த்தோம்னா நம்மளுடைய வேல்யூ 0. ஏன்னா, நம்மளுடைய பொருள் நம்மளுடைய கண்டிஷன் என்ன? ரெஸ்ட் பொசிஷன்ல, அதாவது ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியமா இருக்கணும்னா ரெஸ்ட்ல இருக்கணும். அப்ப ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா ஆக்ஸலரேஷன் 0ங்கிறதுனால டைரக்ஷன்லயோ, டைரக்ஷன்லயோ எந்த வகையான ஒரு மோஷனும் இருக்க போறதில்ல. அதனால அது 0 போட்டாச்சு. ரைட். ஸோ இதுதான் காஸ் அண்ட் இது எஃபெக்ட். ஸோ இது காஸ், இது எஃபெக்ட். அப்படிங்கும்போது இதோட நியூட்டன்ஸ் செகண்ட் லாவே நம்ம டைரக்ட்டா அப்ளை பண்ணலாம். காமனாவே அப்ளை பண்ணாலும் ஒண்ணுதான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இது நம்ம இத அப்ளை பண்ணும்போது என்ன இருக்கு? என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்சுவலா எஃப் வெக்டார் பிளஸ் என் வெக்டார் அண்ட் பிளஸ் டபிள்யூ வெக்டார். ஸோ வெக்டார்ங்கிறதுனால டைரக்ட்டா நான் ஆட் பண்ணிட்டே போலாம். பிரச்சனையே கிடையாது. ஓகே. 2 இதோடது பெருக்கியாச்சு. ஈக்குவல் ஸோ சாரி கூட்டியாச்சு. அதுக்கு ஈக்குவல் மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் வெக்டர். ஸோ ஆக்ஸலரேஷன் வெக்டர் பார்த்தோம்னாக்க 0i 0j. ஸோ போட்டாச்சு. ஸோ இத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணாச்சுன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஐ காம்பனன்ட்ஸ் மட்டும் தனியா நம்ம பிரிச்சு எடுத்தோம்னாக்க, அதாவது ஐ காம்பனன்ட்ஸ் மட்டும் பிரிச்சு எடுத்தாச்சுன்னா மைனஸ் எஃப் ஈக்குவல் டு இதுல ஐ காம்பனன்ட் வந்து mg sin 30 இருக்கு ஈக்குவல் டு 0. ஸோ எஃப் ஓட வேல்யூ 0. இந்த எம்முக்கு ஒரு வேல்யூ போடுறேன். எம்மோட வேல்யூ வந்து மாஸ்ல இருந்து கேஜ்ல இருக்கணும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அப்போ வந்து 20 கேஜில கிராம்ல இருந்து கேஜுக்கு பதிலா 0.02 கேஜி. ஸோ அதான் இங்க போட்டிருக்கேன். மாஸ். அப்புறம் கிராவிட்டி 10ன்னு எடுக்க சொல்லிருக்காங்க. 10ன்னு எடுத்தாச்சு. அப்புறம் sin 30யோட வேல்யூ 1/2. இந்த கிராஃப் இந்த டயகிராம்ல பார்த்து சொல்லுங்க. பார்த்துட்டேன். ஸோ 1/2. ஸோ நான் ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணுச்சுன்னா எனக்கு ஃபோர்ஸ் வேல்யூ, அதாவது இந்த ஃபோர்ஸ் வேல்யூ 0.1 நியூட்டன் வேணும். இத வந்து ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் மெயின்டெயின் பண்றதுக்கு. ஸோ ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்? நம்மளுக்கு இந்த மேக்னிட்யூட் ஆஃப் ஃபோர்ஸ் வேல்யூ நமக்கு தெரியும். இதோட வேல்யூ என்னன்னா 0.036 ஸோ இதுல இருந்து நான் டி வேல்யூ கண்டுபிடிக்கேன். டி வேல்யூ 600 இன்டு 10 பவர் 6, அதாவது 0.6 மீட்டர் வருது. நம்மளுடைய கணக்குல வந்து 10 பவர் மைனஸ் 3 வெளியே எடுக்க சொன்னதுனால 610 பவர் மைனஸ் 3 மீட்டர்னு போட்டிருக்கேன். இதுக்கு அப்புறம் இதோட கணக்கு முடியல. இது வந்து இந்த டிஸ்டன்ஸ், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். நம்மளுடைய கணக்குப்படி ஹைச் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால, ஸோ ஹைச்சோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, h is equal to d sin theta sin 30. h is equal to d sin 30. ஸோ அப்படிங்கிறதுனால ஹைச்சோட வேல்யூ பார்த்தோம்னா டியோட வேல்யூ இருக்கு. ஹைச்சோட sin 30யோட 1/2. ஸோ 300 தான் கரெக்டான ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் ஸோ பேசிக்கா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க 8 ஜேயோ இல்லது இந்த 12th ப்ராப்ளங்கள் எல்லாமே 11th ப்ராப்ளங்களோட லிங்க் பண்ணி தான் இருக்கும். இதுல முக்கியமா நீங்க அதிகமா அடிஷ்னலா நீங்க அங்க ஒரு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இங்க ஒரு அடிஷ்னலா கூலுங் ஃபோர்ஸ் அல்லது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி, அதாவது 12th கான்செப்ட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதை விட இந்த கணக்குல பாதி பாதி வீடியோலயே 12th சாப்டர் முடிஞ்சிருச்சு. 12th கான்செப்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் 11th கிளாசிக்கல் பிசிக்ஸ் தான் ப்ளே ஆகும். நீங்க எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ நீங்க ப்ராப்பரா நீங்க ஃப்ரீ பாடி டயகிராம், கினெடிக் டயகிராம் நீங்க வரைஞ்சு பழகிட்டீங்கன்னா, உங்களுக்கு 90% ஆஃப் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சின்ன சின்ன கான்செப்ட் மட்டும் நீங்க கத்துக்கிட்டா போதும். ரொம்ப எளிமையா சால்வ் பண்ணலாம். பட் வெக்டார நீங்க பண்ணீங்கன்னா, வெக்டார் ஒரு பவர்ஃபுல் டூல் ஆக்சுவலா. நீங்க அத யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க ரொம்ப நீங்க அது ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து இத பார்க்கும்போது ஸ்டெப் கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி இருக்கும். ஆனா நீங்க யூஸ் பண்ணி பார்த்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா நீங்களே நீங்க உங்க ஸ்டைல்ல நீங்க எழுத ஆரம்பிச்சுருவீங்க. இதெல்லாம் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் மொத்த வீடியோவும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே. தேங்க் யூ.